வணக்கம் நண்பர்களே. டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகம், அந்த வட்டாரங்களிலிருந்து வந்த ஒரு செய்தி. குறிப்பாக சிபிஐ நடத்தின ஒரு வழக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய மேலிடம் என்று நாம் கருதும் ஒரு மேலிடத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு தீர்ப்பு வரப்போகுது. யார் அது? மேலிடம்னாலே ஆட்சியில் இருக்கிறவங்க, அவங்க அமைச்சர்கள் அல்லது முதலமைச்சரோட குடும்பம் அப்படி தானே இருக்கும். இப்போவே பேரை சொல்லியாச்சுன்னா ஒருவேளை தீர்ப்பு எப்படி வருதுன்னு தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் ஷாக் கொடுக்குற மாதிரி தான் வருது. திமுகவுக்கு இடி எப்படி தான் ஆரம்பிக்குது. அது எப்போ வருது? இந்த ஜனவரி மாதத்தினுடைய 4வது வாரம். இது ஜனவரி மாதம், ஜனவரியுடைய 4வது வாரத்தில் அது வருது. அந்த தீர்ப்பு நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும். அரசியல் திசையே மாறும். ஏன்னா அந்த தீர்ப்பில் பாதிக்கப்பட போகிறது யார்? ஆட்சி மேலிடம்னு நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். அதனால் அந்த நபர் யாராக இருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்போ நான் பேர் சொல்லாமலே இப்படியே பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. காரணம், தீர்ப்பு வரும் ஓரளவுக்கு யூகிக்கிற மாதிரி சொல்கிறேன். அதை தான் யூகிக்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஆட்சி மேலிடம் சார்ந்தவர் தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அப்படியே யூட்டர்ன் அடிக்கும் தமிழக அரசியல் கிழமை. திசையை திரும்பிடும். யூட்டர்ன் இப்படி போயிட்டுருக்குது, யூட்டர்னில் திரும்பும். அப்படின்னா அது என்ன வழக்கு? வழக்கில் என்ன தீர்ப்பு? தீர்ப்பினுடைய தாக்கம் என்ன? இது எல்லாத்தையுமே பொறுத்துட்டீங்க. இது ஜனவரி மாதத்தினுடைய முதல் வாரத்தில் இருக்கிறோம். 4வது வாரத்தில் தீர்ப்பு வந்துவிடும். தீர்ப்புக்கு பிறகு விரிவாக பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும்.